அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் வரக்கூடிய 29/3/2025 அன்றைய தினம் சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது. திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டு காலம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதை மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. எந்த பயிற்சியை விட சனி பயிற்சி தான் ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சி அதுவே தான் ஆகும். அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த தடவை மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுகிற அளவிலே இருக்க போகிறது. ஏனென்றால் இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பயிற்சி ஆகும் பொழுது மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி என்பது குருவோடைய வீடு. குரு அவருக்கு பகை கிடையாது, நட்பு தான். அதன் பிரகாரம் அன்றைய தினம் சனிக்கிழமை வருவதும் மிகுந்த விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. அதுவும் சனியோட நட்சத்திரம் தான். இது மேலும் சனிக்கு பகவானுக்கு வலுவை கொடுக்கிறது. அவர் மீனராசியில் இருந்து கொண்டு 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடப் போகிறார். அது வரிசையாக ரிஷபம், கன்னி, தனுசு இந்த 3 ராசிகளுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க போகிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் மீனராசிக்கு வந்த பிறகு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பொது பலன்களாக இப்பொழுது பார்க்க இருக்கும். சனி பகவான் மந்தகதியிலே இயங்கக்கூடியவர். அவர் எப்பொழுதுமே ஒரு பயிற்சியாக ஒரு ராசியில் வந்து அமர்ந்த பிறகு சுமார் 6 மாத காலத்திற்கு அப்போதான் அவருடைய முழு பலனையும் கொடுப்பார். அவர் எப்பவுமே தாமதமாகவும் மந்தகதியிலுமே தான் இயங்கக்கூடியவர். அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு. எனவே அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் மீனராசியில் வந்து அமரும் போது குருவோட வீடாக சொல்லப்படும். சுபத்துவம் மிகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு வீட்டில் வந்து அமர்கிறார். அப்போ என்ன பண்ணுவார்? நல்லவர் வீட்டில் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வார், தீய பண்களை குறைத்து கொள்வார். இது பெரிய சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியிலே அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தால், மீனராசி என்பது நீராசியாக சொல்லப்படுகிறது. எனவே அவர் அந்த மீனராசியிலே இருக்கும் காலத்திலே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மழை பொழியும், மக்களுக்கு தேவையான பொருட்களுடைய கிடைக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும். சனி பகவான் விவசாய கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறார். அதனால் விவசாயம் கண்டிப்பாக செழிக்கும். அது இல்லாமல் மீனராசியில் அவர் விட்டிருக்கும் பொழுது குருவுடைய தன்மையும் எடுத்துக்கொள்வார். அப்பொழுது குருவுடைய தன்மை என்ன? தனகாரகன், புத்திரகாரகன், ஆலோசகர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார். குருவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார் குரு பகவான். அந்த தன்மையும் அவர் எடுத்துக்கொண்டு நீதி, நேர்மை, சத்தியம் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார். சரியான இருப்பார். மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார். அரசாங்கத்தினார் மூலமாகவும் நீதித்துறையில் நீதிபதிகள் மூலமாகவும் சரியான தீர்ப்பு கிடைக்கும். இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம், சரியான தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். இனி வருங்காலிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் பெண்கள், குழந்தைகள் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வரைக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. எங்கு பார்த்தாலுமே பெண்கள், குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அடிக்கடி துயரமான சம்பவங்கள் நிகழ்கிறது. இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாமே குறைந்துவிடும். அதற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். சட்டம் தன் கடமையை செய்யும். ஆள்பவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். இதெல்லாமே நடக்க போகுது. அது இல்லாமல் அவர் பார்க்கும் ராசிகளாகிய ரிஷபம், கன்னி, தனுசு, ரிஷபராசியை 3ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அப்பொழுது அந்த ரிஷபராசிக்குரியவர் சுக்கிரன். அவர் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான். எனவே ரிஷபராசியை பார்ப்பதனால் நல்ல சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவராக விளங்கப் போகிறார். சுகபோக வாழ்க்கை என்றால் என்ன? வீடு, மனை, வாகனம், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது, பண தேவைகள் பூர்த்தியாவது, இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை தருவதற்குமாக அவர் காரணகர்த்தாவாக ஆகிறார். அடுத்ததாக நல்ல ஒரு குணத்தை மக்களிடையே கொடுக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார். அந்த பார்வையின் பலனாக மக்கள் பிடிவாத குணத்தை விட்டு தப்பு செய்பவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து நடந்து கொள்வார். அடுத்ததாக கன்னிராசியையும் பார்வையிடுகிறார். கன்னிராசியை பார்வையிடும் போது அந்த ராசியுடைய அதிபதி புதனும் நட்பு கிரகம்தான். அப்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் நேரடி பார்வையாக பார்க்கிறார். அப்பொழுது பெண்கள், குழந்தைகள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள். கல்வியிலே நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும். அதை ஏற்று மக்கள் பின்பற்றி வருவார்கள். இதில்லாமல் கல்வியிலே மட்டுமல்ல, அறிவியலும் கல்வியை சார்ந்ததுதான். அசுரத்தனமான வளர்ச்சி இருக்க போகிறது. புதியதான கண்டுபிடிப்புகள் ஏற்பட போகிறது. இது எவ்வாறு எனில் நீர் மூலமும் ஆகாய மூலமும் கண்டுபிடிப்புகள் நிறைய நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தால்
இப்போது சமீப காலமாக கேட்டிருப்பீங்க, ஏர் டாக்ஸின்னு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் சாலையிலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது, வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை. ஒரு அவசரம் ஆபத்து என்று சொல்லும் பொழுது இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக பயனளிக்கும். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக இந்த வருடத்தில் வரப்போகிறது. அது இல்லாமல் விவசாயம் செழிப்பதற்கு முன்னான கண்டுபிடிப்புகளும் அதில் ஈடுபட்டு நவீன விவசாயம் அப்படின்ற முறை புகுத்தப்பட்டு அதுவும் நல்லபடியாக வரப்போகுது. அதுவும் அல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அவர் சந்தோஷமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். எல்லோரும் ஒற்றுமை உணர்வுடன் போராடி வருவார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அதுவும் குருவுடைய வீடு தான். அப்பொழுது அந்த தனுசு ராசியை பார்ப்பதினால் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இதுநாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள், உழைப்பையே நம்பி இருந்தவர்கள், நல்ல உழைப்பு கொடுத்தும் அதுக்கு தேவையான உயர்வு இல்லையே அப்படின்னு இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. உத்தியோகஸ்தர்கள் மேன்மை அடைவார்கள். அது இல்லாமல் உடல் உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அவர்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த துறை நவீனப்படுத்தப்பட்டு இப்போல்லாம் வந்து இன்சூரன்ஸை எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. அதெல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வரப்போகுது. குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் வரப்போகுது. முக்கியமான நேரத்தில் விபத்து, ஆபத்து, உடல்நிலை சரியில்லாமல் நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் அளவிற்கு பயன்படுத்தப்பட போகிறது. அதுவும் இல்லாமல் ஆயில், அயன், அதை இரும்பு சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த வகையிலுமே நல்ல வளர்ச்சி உடையக்கூடிய அம்சமாக இருக்க போகுது. இதெல்லாமே விட நம் நாடு உயர்ந்து நிற்கக்கூடும். எந்த விதத்திலுமே மற்ற நாட்டுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மை உள்ளதாக இருக்கப்படுகிறது. இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும், வல்லரசு ஆவதற்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். இது மாதிரிலாம் இந்த பார்வை பலனில் வருது. இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே, உடல்நிலை சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியம், அதெல்லாமே நல்லதாக இருக்கும். இருந்தாலும் சில தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் மக்களிடையே சில அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டு, துயர சம்பவங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும், காப்பாற்றப்படும். அதுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. முன்னமே சொல்லியிருக்கேன், நீரிலும் காற்றிலும் பரவக்கூடிய தொற்று கண்டிப்பாக வரும். அதற்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு விடலாம். எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான உணவு முறையை நீங்கள் வளர்த்து கொண்டாலே போதும். கடைசியாக இந்த சனிப்பயிற்சியின் பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையுமே ஏற்றமாக இருக்க போது. கடுமையாக உழைக்கிறவங்க, போராடுறவங்க, நல்லா கேட்டுங்க, போராடுபவர்களும் உழைப்பவர்களும் நல்ல நிலையில் இருக்க போகிறார்கள் இந்த வருடத்தில், இந்த சனிப்பயிற்சி நேரத்தில் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சனிப்பயிற்சி பலன் பொது பலனை எதிர்ப்புடன் நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலனை சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலனை சொல்லப் போகிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, சனிப்பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இது நாள் வரைக்கும் 7ரை சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துல சனி பகவான் ஜோராக இருந்து வந்தார். ஆனால் இப்பொழுது 4ஆம் இடத்தில் சென்று அர்த்தாஷ்டம சனியாக விளங்கப் போகிறார். அப்போது அர்த்தாஷ்டம சனியா, அப்போ என்ன ஆகும், ஏதாகும்? பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப அருமையாக இருக்க போகுது. கண்டிப்பாக வந்துடும். இந்த 2-3 மாதத்தில் சனி பயிற்சி வந்தோடனே 2-3 மாதத்தில் சனி பலன் கிடைக்கிறதுக்குள்ளே குரு பயிற்சி வந்துடும். அதனுடைய பலன் கிடைச்சிடும். குரு 3 மாதம் முன்னாடி பலன் கொடுத்துருவார், பயிற்சி ஆக முடியும். அப்போது கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு வரப்போகிறது. அப்போது இதனால் வரைக்கும் இருந்த 3ஆம் இடத்து பலன் நல்லா இருந்தனாலும் அர்த்தாஷ்டம சனி பலன் பார்க்கும் பொழுது அவருடைய பார்வை பலன் இருக்குது இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது 1, 6, 10 3 இடத்தை பார்க்குறார். அப்போ 6ஆம் இடத்து பலன் நல்லதாக தான் இருக்க போகுது. 1, 10 சுமார் என்ன கூட 6ஆம் இடத்து பலன் கண்டிப்பாக நல்லா இருக்கும். 1 இல்லைன்னா 1 போனால் 1, அவ்வளோதான். அப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் இருக்கும் இடத்து பலனையும் பார்வை பெற்ற பலன்களையும் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ 4ஆம் இடத்துல வந்துட்ட பிறகு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள்
வீடு வாங்குகிற முயற்சி தடைபடும். அப்படி வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அதில் ஏதாவது டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் வந்து சேரும். அது உங்கள் கைக்கு வந்து சேரல தடைகள் தாமதங்கள் ஏற்படும். அதே போல் தான் மனைன்னு சொல்லக்கூடிய அந்த பூமி விஷயங்கள்லையுமே ஏற்படும். வாகனங்களும் கரெக்டாக பார்த்து வாங்கணும், செக் பண்ணி வாங்கணும். அது இல்லாமல் கூட பிரச்சனைகள் வரும். வாகனத்துக்கு உண்டான டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கணும். அதில் ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸு பிரச்சனையாக இருக்காதுன்னு சொல்லி ஒரு மெக்கானிக் வச்சு உடனே பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபுல் சர்வீஸ் கொடுங்க. அதாவது உதாரணம் எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்மளுக்கு உடம்புல நல்ல நேரம் இல்லை, கெட்ட நேரம் வந்திருக்கு, ஏதோ நோய் நொடி வரப்போகுது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? டாக்டர்கிட்ட போய் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாரா? மாட்டார். நம்மக்கிட்ட கேட்டு தான் என்ன பிரச்சனைன்னு கேட்டு தான் அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? மாஸ்டர் செக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எல்லா வித செக்கப் எடுத்துப்பாங்க. ப்ளட் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு, பிபி டெஸ்ட்டு, அந்த ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட சொல்லுவாங்களே அதனுடைய டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து பார்ப்பாங்க. இசிஜின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்க்குறது தான் மாஸ்டர் செக்கப். அதே மாதிரி தான் நம்ம வாங்குகிற வண்டிக்கும் உண்டு. ஃபுல் சர்வீஸ் பார்த்திங்கனாலே அதில் தெரிஞ்சிடும். அதில் கண்டுபிடிச்சிடுவாங்க மெக்கானிக். இந்த பொருள் சரியில்லை, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணும், இது சரியில்லை அப்படின்வாங்க. அது மாதிரி செய்யணுன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போது அது மாதிரி செஞ்சு நீங்கள் அதை காப்பாற்றிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். வண்டியில் போகும்போது நல்லா செக் பண்ணி போகணும், வரணும். பிரேக் இருக்கா, ஆயில் இருக்கா, பெட்ரோல் வண்டினா பெட்ரோல் இருக்கா, டீசல் வண்டினா டீசல் இருக்கா, எல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கணும். டயரில் காற்று இருக்கா, எல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே பார்க்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் சொல்லக்கூடிய நட்பு உறவுகளுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும் 4ஆம் இடத்துல இருக்கிறனால. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு உதவி பண்ண முடிஞ்சிடோ உதவி பண்ணலாம், உதவி பண்ண முடியாது என்னால் முடியல இப்போது சொல்லிடணும். மனசில் வச்சுக்கூடாது எதுவுமே. நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா தான் நம்ம கேட்டோம் அவங்க செய்யலை அப்படின்னு உங்கள் மேலே கோபமாக இருப்பாங்க, மனஸ்தாபமாக இருப்பாங்க. மனசில் இருந்து சொல்லிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வரும்போது தரேன், இப்போ இல்லை, அவ்வளோதான். இது மாதிரி விஷயங்கள் தான் நடக்க போகுது. உடல்நிலையும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு. அப்போ நீங்களும் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிட்டு நல்லது. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். தொடர்ந்து பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இப்போ உள்ள நேரங்காலம் பிரயாரம் சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும், போகணும் வரணும். வெளியே போகும்போதும் பிளான் பண்ணி வெளியே போகணும் வரணும். இது மாதிரிலாம் பண்ணணும். சிறு சிறு நஷ்டங்களை தவிர்த்துக்கலாம். அது இல்லாமல் அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்க்கும்போது உங்கள் ராசியை பார்க்குறாரு. 1ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம். அப்போ உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அசதிகள், முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சுறுசுறுப்பாக இருந்திருப்பீங்க, ஆக்டிவாக இருந்திருப்பீங்க, அதெல்லாம் இப்போ இன்ஆக்டிவ் ஆகிடுவீங்க. கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் குறைஞ்சிரும், சுறுசுறுப்பு குறைஞ்சிரும், லேசியாக இருப்பீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு போகலாம், நாளைக்கு பேசிக்கலாம், இப்படி தான் சொல்லுவீங்க. இருந்தாலும் அதையும் மாற்றிக்கொள்ளணும். அது மாற்றிக்கிட்டு தான் வாழ முடியும் நல்ல வாழ்க்கை. இல்லைன்னா முடியாது இல்லையா, கஷ்டமாக தானே இருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை திட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி மாற்றிக்கணும். இல்லை நம்ம மாறிக்கணும், அதுதான் விஷயம். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறனால என்ன வரைக்கும் கேட்டிருந்த லோன், கடன் சொல்கிறேன் இல்லையா, கேட்டிருந்ததில் வட்டி கேட்டிருந்தாலும் சரி, இல்லை இஎம்ஐ லோன் மாதிரி, இல்லை கவர்மெண்ட் மூலிமா, இல்லை ப்ரைவேட் ஃபைனான்ஸ் மூலிமா, அப்படி எதுக்கு வட்டி கேட்டிருந்தாலுமே அது இப்போது ஈஸியாக கிடச்சிரும். கடன் ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் அது நீங்கள் பார்த்து வாங்கணும். நம்மளால் எப்போ கட்ட முடியும், எவ்வளோ சீட்டில் கட்ட முடியும், அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி பொறுமையாக இருந்தால் அவசரப்படக்கூடாது. பார்த்து நிதானமாக வாங்கணும். அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பு ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். எது உங்களுக்கு ஒத்து போகுதுன்னு பார்த்து, எந்த மருத்துவத்தில் ஒத்து போகிறதுன்னு பார்த்து அந்த மருத்துவத்தை பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி உங்களுடைய எனிமீஸும் பார்த்து நடந்துக்கணும். எதிரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. அப்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதிகமான நட்புறவு வச்சுக்கூடாது, குறைச்சி டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். இப்படி தான் பண்ணிட்டு வரணும். அதுக்காக விட்டுடக்கூடாது. விட்டுட்டா அவங்க என்ன பண்ணுறாங்க எதுவும் தெரியாது. எப்பயுமே நம்ம எதிராளியை நம்ம கண்மூடி வச்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அதை எடுத்து முறியடிச்சிடலாம். இது எப்பவுமே எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது நீங்கள் கடைப்பிடிச்சி வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு
10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்கறனால இது நாள் வரைக்கும் உத்தியோகத்தில் இருந்த முன்னேற்றம் கொஞ்சம் குறையும், தொய்வு ஏற்படும். உங்கள் போஸ்ட்டுக்கு சில பேர் போட்டி போட்டுன்னு வருவாங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் போஸ்ட்டை தக்க வச்சுக்க பார்க்கணும், உங்கள் பதவியை தக்க வச்சுக்க பார்த்துக்கணும். உத்தியோகத்தில் மட்டும் இல்லை, அது அரசியலில் இருந்தாலும் சரி, சினிமாவில் இருக்கக்கூடிய நல்ல இடத்துல இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். போட்டி பந்தயங்களை கலந்துக்கலாம், வெற்றி பெறலாம், அதெல்லாமே நல்லா இருக்கும். உங்களுடைய தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டி இப்படி மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள ஆதரவு கொடுத்து அனுசரித்து கவனித்து வரணும். அவங்க மேலே அக்கறையோடு இருக்கணும், அது முக்கியமான விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். பிரசித்தி பெற்ற சனி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு அர்த்தாசிரமம் இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வர நல்லது. திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு, இன்னும் பல விசேஷமான சனீஸ்வர ஸ்தலங்கள் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு வரலாம். அது இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அதுவும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷம் உங்களுக்கு. அது நீங்கள் அடிக்கடி வேழன் சனியில் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடலாம், நெய்தீபம் போட்டு வணங்கி வழிபடலாம், துளசி மாலை சாத்தி வழிபடலாம், இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். அதே மாதிரி விநாயகர் வழிபாடும் செய்யலாம். அருகம்புல் சாற்றி விநாயகர் வழிபாடு தொடர்ந்து வழிபட்டு வரலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். சனிக்கிழமையில் மாலை வேளையில் வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற கோயிலில் போய் கூட சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வரலாம். வசதி இருப்பவர்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு வரலாம். மாற்றுத்திறனாளிக்கு கண்டிப்பாக நீங்கள் தான தர்மம் பண்ணணும். அத்தாஸ்ம சனியாக இருக்கிறனால கண்டிப்பாக தான தர்மம் பண்ணணும். அது அவங்களுடைய நோயப்பட்டிருக்கிற இல்லாதப்பட்டவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம், அன்னதானம் பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான உடைகள் வாங்கி கொடுக்கலாம், பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டு. ஆனால் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணுறது கண்டிப்பாக நன்மை செய்யும். இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு வந்தாலே இந்த சனியுடைய பாதிப்பு கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக உங்களுடைய சிந்தனை ஒரே சிந்தனையாக இருக்கணும், உயரிய கொள்கையாக இருக்கணும், அந்த கொள்கை பிடிப்போடு வாழணும் இந்த காலகட்டத்தில். அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும். சரிபானு பிடிச்சமான நீதி, நேர்மை, சத்தியம் தவறாமல் வாழணும், உண்மையை பேசணும். இந்த காலகட்டத்தில் பொய் சொல்லக்கூடாது. பெரும்பாலும் சனி பயிற்சி பாதிப்பாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பொய் சொல்லக்கூடாது, உண்மையை தான் சொல்லணும். அப்போ தான் சனி பகவான் கஷ்டப்படுத்தினா கூட உண்மையை சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இலகிய மனதோடு வழிகாட்டுவார், உதவி செய்வார், கொஞ்சம் தளர்த்துவார், பிடியை கொஞ்சம் தளர்த்துவார். அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும். இதெல்லாம் சூட்சமான பரிகாரமாக சொல்லப்படுது. சரிவான் பிடிச்சமான குணமாக இருந்து நம்ம செஞ்சோம்னாலே அவருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அவரே மனமிறங்கி உதவி பண்ணுவார். இதன் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் நடக்க போகுது. அப்போது தனுசு ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியில் எல்லா விஷயமுமே கவனமாக இருக்கணும்னு சொல்லி எதுவுமே ஆராய்ஞ்சு அனுபவித்து பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து தான் செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு சொல்லக்கூடிய சூட்சும பரிகாரம்னா எந்த தெய்வத்தை வணங்கணும்னா இந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் இருக்கிற நெருப்பு ஸ்தலம், அக்னி ஸ்தலம் சொல்லக்கூடிய அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையரை வணங்கி வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அங்கே போய் கிரிவலம் போடலாம். அங்கு அண்ணாமலை சுற்றி உள்ள அஷ்டலிங்கங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதில் பெரும்பாலும் அக்னி லிங்கம்னு இருக்கும், அந்த லிங்கத்தை வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். அங்குள்ள சாதுக்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். எல்லாமே நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் இந்த சனி பயிற்சியில் அந்த ஸ்தலத்துக்கு போய் பண்ணிட்டு வரலாம். அங்கே தான் போய் பண்ணணும்னு இல்லை. அதே அண்ணாமலையார் பேர் கொண்ட சிவஸ்தலங்கள் உங்கள் வீட்டுக்கு அருமையாக கூட இருக்கலாம். அண்ணாமலை, அருணாச்சலேஸ்வரர் இப்படிலாம் பேர் கொண்ட சிவஸ்தலம் இருக்கும், அங்கே போய் வணங்கிட்டு வரப்படலாம். அக்னிபுரீஸ்வரன் ஒரு ஈஸ்வரன் சொல்லப்பட்டிருக்கார்.
தென்னாட்டில் இருக்குது, கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அது சுக்கிரன் ஸ்தலத்து கூட சொல்லப்பட்டிருக்கு. அந்த சொல் கஞ்சனூர்னு சொல்லுவாங்க. அங்கே கூட அக்னிபுரீஸ்வரன் இருப்பார். அவர் கூட வழிபடலாம், நீங்கள் கட்டுப்படலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியோட பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானே ஒன்று பண்ணிட்டு வந்தீங்கனாலே சனி பாதிப்பிலிருந்து கண்டிப்பாக விடுபட்டு விடுவீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.